Hi everyone, 11th standard physics க்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. 11th standard யாரா இருந்தீங்கன்னா subscribe பண்ணாத பண்ணிருங்க. subscribe பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. and கீழ அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லயும் and Instagram ஐடியிலயும் வந்து ஃபாலோ பண்ணுங்க நம்மள. அதுல DM பண்ணுங்க. ஸோ 11th physics 25க்கு 25 5 5 மார்க் எழுதுனா இது போதுங்க. பப்ளிக்கே இது போதும். ஸோ ஆனால் அவசரப்படல நான் ஹாஃப் இயர்லிக்கு இது படிச்சிருங்க. பப்ளிக்கு முன்ன பின்ன ஏதாவது மாற்றம் இருந்தால் சொல்கிறேன். ஸோ யூனிட் 1 தேர்ட் ரோம் நம்பர். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. நேற்று கூட நான் மேக்ஸுக்கு 5 மார்க் போட்டிருந்தேன். ஸோ 2 மார்க் 3 மார்க் போடுவேன். ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டில் செகண்ட் ட்ரையாங்கிளாக கிடையாது, ட்ரையாங்குலர் மெத்தடும் ரேடார் மெத்தடும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி, அதோட யூசஸ், எக்ஸாம்பிள் நம்பர் 1.15 1.12 1.13 இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 5 மார்க்கில் கேட்குறாங்க. நிறைய பேர் போடாமல் இருக்கீங்க, போடுங்க. யூனிட் 2 ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். ரெண்டாவது கொஸ்டின் இங்கே தமிழ் மீடியத்துக்கு நோட் பண்ணியிருக்க போதுங்க. லாங் ஆன்சரில் ரெண்டாவது கொஸ்டின், ராங் ஆன்சரில் மூணாவது கொஸ்டின். ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராப்பர்ட்டி. மூணாவது வந்து கைனிமேட்டிக் இக்குவேஷன் ஆஃப் மோஷன், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான், ரொம்பலாம் டீப்பாக இல்லை. ஸோ யூனிட் 3 பாருங்கள். ஸோ ப்ரூவ் தட் லீனியர் மொமெண்டம் அண்ட் ரீகாயில் ஆஃப் கன், இதோட எக்ஸாம்பிள். அடுத்த வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் மோஷன் தனித்தனி 5 மார்க்கு. ரெண்டுமே படிங்க. சிமிலாரிட்டி பிட்வீன் சென்ட்ரிஃபியூகல் அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் 10 பாயிண்ட்டாவது படிச்சிருங்க. மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸோட டெரிவேஷன், ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸை கால்குலேட் பண்ணுறது, பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், இதை மட்டும். யூனிட் 4 ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. கொலிஷன் 1 டைமென்ஷன் கேசஸ் கூட வேணாம், நீங்கள் வந்து அந்த டெரிவேஷனாவது போட்டு பாருங்கள். தேர்டு கொஸ்டின் இங்கே தேர்டுன்னு போட்டு பாருங்கள். எக்ஸ்பிளைன் பவர் அண்ட் வெலாசிட்டி, அந்த பவர் அண்ட் வெலாசிட்டிக்கு இது டெரிவேஷன் எக்ஸ்பிரஷன். யூனிட் 4 எக்ஸ்பிளைனுங்கிறதுல எக்ஸ்பிரஷன் போகிறது. யூனிட் 5 4th கொஸ்டின் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட். 5th கொஸ்டின் யூனிஃபார்ம் ரிங். பேரலல் ஆக்சிஸ் தியரம் ரொம்ப முக்கியமான கேள்வி. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் ராடு ரிங் இம்பார்ட்டன்ட், சர்க்குலர் ரிங் இப்போ வேண்டாம். பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் படிச்சுக்கோங்க. ரோலிங் இல்லை இன்க்ளைன் பிளேன் 10வது கொஸ்டின். நிறைய பேர் இந்த கொஸ்டின் படிக்கிறதுல படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வால்யூமில் இவ்வளோ தான். ஒரு லெசனில் 5 கொஸ்டின் தான் சொல்கிறேன், 5 கூட இல்லை, அது ஒழுக்கமாக படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 எஸ்கேப் ஸ்பீடு. 8வது கொஸ்டின் ஜி வித் லாட்டிடியூட், ஜி வித் ஆல்டிடியூட், ஜி வித் டெப்த், அவ்வளோதான். அடுத்து யூனிட் 7 டெர்மினல் வெலாசிட்டி. 8th கொஸ்டின் பாய்சல்ஸ் ஈக்குவேஷன். 10th கொஸ்டின் கேப்லரி ரைஸ் மெத்தட். 13வது கொஸ்டின் பெர்னாலஸ் தியரம். இந்த கேப்லர் ரைஸ் மெத்தட் நிறைய பேர் படிக்கிறதில்ல, பாய்சல்ஸ் ஈக்குவேஷன் நிறைய பேர் படிக்கிறதில்ல. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பெர்னாலஸ் தியரம் அதோட முக்கியம். யூனிட் 8 நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் எல்லாருமே படிச்சு தான் ஆகணும். மேர் ரிலேஷன் 12வது கேள்வி. 24வது ரெஃப்ரிஜிரேட்டர் ஒர்க்கிங் 3 மார்க்கில் கூட கேட்பாங்க இதை. யூனிட் 9 கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் 5 மார்க்லையும் கேட்பாங்க, 3 மார்க்லையும் கேட்பாங்க. 3 மார்க் கேட்டால் 6 பாயிண்ட் போதும். இருக்கிறதே 7 பாயிண்ட்டாக 6 பாயிண்ட்டாக தான், அது ஃபுல்லாக படிச்சு விடுங்க. கைனடிக் இன்டர்பிரேஷன் இதுவும் கேட்குறாங்க. 3rd கொஸ்டின். 7th கொஸ்டின் மீன் ஃப்ரீ பாத், அவ்வளோதான். யூனிட் 9ல் இப்போதைக்கு போதும். யூனிட் 10 வாங்க. எஸ்ஹெச்எம் அண்ட் ஏஹெச்எம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அண்ட் ஆங்கிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு டிஃப்ரென்ஸ் 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. சிம்பிள் பெண்டுலம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான் ஆசிலேஷன்ஸில். ஹரிசாண்டல் ஆசிலேஷன்ஸ், வெர்டிக்கல் ஆசிலேஷன்ஸ் டெரிவேஷனோட படிங்க. எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம் கண்டிப்பாக சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் எனர்ஜி இம்பார்ட்டன்ட். கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, எல்லா எனர்ஜி கால்குலேட் பண்ணி போடுறது. டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் நிறைய பேர் படிக்காமல் இருக்கீங்க, அது படிங்க. ஸோ 10th யூனிட்டு இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? ஏன்னா 9th யூனிட் மட்டும் தான் இருந்திருக்கும், இப்போ தான் படிப்பீங்க. ஓகேவா? லாஸ்ட் யூனிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும். பட் ஆனால் வந்து ஈஸி பாருங்கள். ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி இது ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதை வெலாசிட்டியை நியூட்டன்ஸ் லா ஃபார்முலா அண்ட் லேப்லாஸ் கரெக்ஷன் இது நிறைய பேர் படிக்கிறதுல படிச்சுக்கோங்க. க்ளோஸ்டு ஆர்கன் பைப், ஓப்பன் ஆர்கன் பைப் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸ்டேஷ்னரி வேவ்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டி ஒரு 5 பாயிண்ட், அவ்வளோதான். இது 9வது கேள்வி, 14வது கேள்வி, 4வது கேள்வி, 3வது கேள்வி. ஓகேவா? ஸோ இங்கே எல்லாமே நான் வந்து உங்களுக்கு புக் பேக் நம்பரோட கொடுத்துருக்குறேன். ஸோ 2024 எடிஷன் தான். தமிழ் மீடியம் பேனிக்காக வேண்டாம், புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க்கும் 3 மார்க் கொடுக்குறேன். இதை மட்டும் படித்தா 25க்கு 25 எடுத்துடலாமான்னு கேட்டால் எப்பேற்பட்ட கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் எடுத்துடலாம். ஸோ ஃபுல் போர்ஷன் சொல்லி யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இது உட்காந்து நீங்கள் படிச்சிங்கனாலே ஃபிசிக்ஸ் கிளியர் பண்ணிடலாம். அண்ட் 3 மார்க் 2 மார்க்கும் இதே மாதிரி தான் இருக்கும். நான் போட்டுடுறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.